திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 40வது பதிகம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பதிகம். கானாட்டு முள்ளூர் என்ற தலத்திலே அவர் அருளி செய்த பதிகமாகும். இந்த தலத்துக்கு என்று தனியாக ஒரு தலவரலாறு என்று ஏதும் குறிப்பிடப்படவில்லை. நான் பார்த்த வரையிலே பல தலங்களையும் தரிசித்து கொண்டு அவர் வருகின்ற வேளையிலே இந்த தலத்தையும் அவர் வணங்கிவிட்டு செல்கிறார். அந்த வணங்க வந்த வேளையிலே அவர் பாடிய பதிகம் இது. ஒவ்வொரு பாடலும் நிறைய வர்ணனைகளும் அருமையான விளக்கங்களும் இறைவனின் பெருமையை சிறப்பாக கூறுவனவாக அமைந்திருக்கின்றன. முதல் பாடல்லையே அறிவாள் மாதிரி நல்ல வளைந்திருக்கின்ற பிறை, அது அந்த பிறைச்சந்திரன் இறைவனுடைய சடையிலே மிளிர்கின்றது என்று ஆரம்பிக்கிறார். இறைவனை மறையவனே இருக்கிறார். மறை மட்டும்தானா? மறை மொழியிலே கூறப்பட்டது மறை மட்டும்தானா? இல்ல, எல்லா வகையான மொழிகளும் அவன்தான். வாய் வார்த்தையாக என்ன பேசினாலும் அது அவன்தான் என்று கூறுகின்றார். வானவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தேவேந்திரனாக இருப்பவனும் அவன்தான். அடுத்து திருமாலாக இருப்பவனும் அவன்தான், நான்முகனாக இருப்பவனும் அவன்தான் என்று கூறுகின்றார். இங்கே தேவேந்திரனை குறிப்பதற்காக வானவர் தம்போன் என்று கூறுகின்றார். அடுத்து திருமாலை பற்றி கூறும் பொழுது பகாசுரன் என்ற கம்சனின் தோழனை கிருஷ்ணன் வதம் செய்கின்றார் இல்லையா? அந்த கொக்கு வடிவிலே வந்தவர். அதனால ஒரு கொக்கின் வாயை பிளந்து இந்த அசுரனை அழித்தவன் என்று அந்த பாகவத கதையை கூறி நமக்கு நினைவூட்டுகிறார். அதற்கு அடுத்தும் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த உலகத்தை விழுங்கி பிறகு உமிழ்ந்தவன் என்று கூறுகின்றார். இது என்னன்னா, தத்துவங்களை படிக்கும் பொழுது நீர் அந்த பஞ்சபூதத்திலே ஒன்றான நீரில் தான் மண் சென்று ஊங்கும். பிறகு மீண்டும் படைக்கப்படுகின்ற பொழுது அந்த நீருக்குள்ளிருந்து இந்த மண் தோன்றும் என்று நாம் தத்துவங்களிலே படித்திருக்கிறோம். வறுமையான ஒன்றிலிருந்து அடுத்த நுட்பமானது, அதற்கு அடுத்த நுட்பமானதுன்னு அப்படி ஒவ்வொன்றாக வரும் இல்லையா? ஒன்றிலிருந்து ஒன்று பரிணமித்து தோன்றுவது, அதிலிருந்து ஒன்று வெளிப்பட்டு தோன்றுங்கிறதெல்லாம் நாம படித்திருக்கிறோம். சித்தாந்தம் படிக்கும் பொழுது படித்திருக்கிறோம். அப்படி நீர் அந்த பூதத்திலிருந்துதான் நிலம் வரும், பிறகு ஊழித்தலத்திலே நிலம் நீருக்குள் அடங்கும் என்ற அந்த தத்துவத்தை நினைவூட்டுகின்ற வண்ணம் திருமால் நீருக்கு தலைவன். உண்மை விளக்கம் படிக்கும்போது படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன பஞ்சபூதங்களை போட்டு அந்த பூதங்களுக்கெல்லாம் உரிய இறைவன், உரிய எழுத்து அப்படின்னு பெரிய பட்டியலே படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல நீருக்கான இறைவன் திருமால். ஆக திருமால் என்ன செய்கின்றான்? நீராக இருந்து மண்ணை தனக்குள் அடக்கி கொண்டு பிறகு மீண்டும் படைக்கப்படும் பொழுது அந்த மண்ணை வெளியே தருகின்றார், வெளிப்படுத்தி விடுகின்றார். அதைத்தான் உண்டு உமிழ்ந்து ஒரு நயம் தோன்ற கூறுகின்றார். அப்படி திருமாலாக இருப்பவனும் இறைவன் தான், சிவபரம்பொருள் தான். பொன்னிறமான வேதியோடு முப்புரு நூல் அணிந்து அந்தணன் போன்ற தோற்றம் அளிப்பவன் பிரம்மன். அந்த பிரம்மனாக இருப்பவனும் இறைவன் தான். பிறகு தாழை மலர் கூறுகின்றார். தாழம்பூர் இல்லையா? அதனுடைய மடல்களிலே முட்கள் இருக்கும். அந்த தாழம்பூவின் முட்கள் பதிந்த செடி, அந்த செடியிலே மொட்டுகள் நிறைய காணப்படும். தாழம்பூவோட மணத்தை இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாட்டாலும் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? எப்படி ஒரு மனம் இருக்கும். அப்படி மொட்டுக்கள் விரிந்து நிறைய மணத்தை வீசுகின்ற அந்த தாழை மரங்கள் எல்லாம் நிறைய தாழை, அது புதரா வளர்ந்து நிற்குதான். அப்படி வளர்ந்து நிற்க அதுக்கு பக்கத்துல சோலைகள் நிறைய இருக்கு.
அந்த சோலையில் இருக்கின்ற பூக்களிலே இருந்து மணமும் அதிலிருந்து வடிகின்ற தேனும் நிறைந்து மனம் வீசிக்கொண்டே இருக்குது. இது சோலைகள். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நீர்நிலைகள். அந்த நீர்நிலைகளிலே நிறைய கருங்குவளை மலர்கள். அந்த கருங்குவளை மலர்களில் என்ன இருக்கு? அவற்றின் மலர்ந்த வாயிலே தேன் இருக்கு. அது கள் என்று இவர் அழைக்கின்றார். அந்த கருங்குவளை பார்ப்பதற்கு கண் மாதிரி இருக்கும் இல்லையா? அது அங்கே அப்படி படுத்து கிடப்பது போல இருக்கிறதுனால இவருக்கு கண் அது தூங்குது அப்படிங்கிறார் சுந்தரர். அந்த இயற்கை அழைத்து பாருங்களேன். மனம் வீசுகின்ற தாழை, அதுக்கு பக்கத்தில் நிறைய மலர்கள், சோலைகள், கருங்குவளை மலர்கள், அப்படி அது படுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அருமையான இடத்துல இருக்கின்ற கானாட்டு முள்ளூர் இருக்கு. அந்த கானாட்டு முள்ளூரிலே இருக்கின்ற இறைவனை வணங்குவதற்கு என்னுடைய தவப்பயன், நான் அப்படி ஒரு தவத்தை செய்திருக்கிறேன் என்று பெருமையோடு மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு கூறுகிறார். இப்போ பாடலை பார்ப்போம். வல்வாய மதி நெளிரும் வளர் சடையினானை மறையவனை வாய்மொழியை வானவர் தம் கோனை புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி உமிழ்ந்தானை. புல்வாய் கொக்கு பகாசுரன், அதனை கொன்றவன். புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி உமிழ்ந்தான். பொன்னிறத்தின் முப்புரிநூல் நான் முகத்தினானை முள்வாய மடல் தழுவி முடத்தாள் என்று முட்டலர்ந்து விரைநாறு முருகு விரி பொழில் சூழ் கல்வாய கருங்குவளை கண்வளரும் கழனி கானாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று இந்த முதல் பாடல் அந்த இயற்கை வர்ணனையோடு சேர்ந்து தன்னுடைய தவப்பயனை அவர் கூறியதை காண முடிகிறது. அதற்கு அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார் என்றால், இந்த உலகத்துக்கு எது துணையாக நிற்கின்றது? நீரின்றி அமையாத உலகம் இல்லையா? அந்த நீரை தருவது மேகம். அந்த மேகம் எப்படி நமக்கு துணையாக, இந்த உலகத்துக்கு துணையாக இருக்கோ, அந்த மேகமாக இருப்பவனும் அவன். அது தவிர இந்த அண்டத்திலே எத்தனை உலகங்கள் இருக்குன்னு தெரியாது, எத்தனை கோள்கள் இருக்குன்னு தெரியாது. அத்தனையுமாக அவை அத்தனையும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகின்றன, எல்லாம் முரண்பட்டு நிற்கின்றனன்னு வைங்களேன். அவை பயணிக்கின்ற இடமே, பயணிக்கிற பாதையே ஒன்றை ஒன்று இடித்து தள்ளிட்டு போறாப்புல இருக்கும் இல்லையா? அதனால எல்லாம் ஒத்து அந்த கோள்கள் எல்லாம் அண்டத்திலே சுழன்று வருகின்றன. அப்படி சுழன்று வருகின்ற அந்த ஒத்து இருக்கின்ற உலகங்கள் அனைத்துமாக இருப்பவன் இறைவன் தான். உலகத்திலே ஊர்ந்து செல்வன நிற்பன, அதாவது அறிவுடை பொருள், அறிவு அற்ற பொருள் நிற்கின்றவை அத்தனையும் ஆக இருப்பவனும் இறைவன் தான். இது தவிர படைப்பாகவும் ஒடுக்குதனாகவும் ஒடுக்குதல், இது ரெண்டும் ஊழியோடு தொடர்புடையது, ஊழிக்காலத்தோடு இல்லையா? ஊழிக்காலத்திலே அனைத்து உயிர்களும் ஒடுக்கப்படுகின்றன. அதற்கு அப்புறம் புனர் உற்பவம், மீண்டும் படைத்தல், அந்த இடத்துல படைத்தல். ஆக ஒடுக்குதலும் படைத்தலும் உடையவன் இறைவன் தான். இப்படி இறைவனின் பெருமையை கூறுகின்றார். அலைகள் நிறைய வீசுகின்ற கடலாக இருப்பவன் இறைவன் என்று கூறிவிட்டு, தவிர பூதங்கள் 5ஆக இருப்பவனும் அவன்தான் என்று அந்த இறைவனின் பெருமையை கூறுகின்றார். இந்த பூதங்கள் அனைத்தையும் படைத்து நிற்கின்றவன் அவன்தான். அவன் அற வடிவினன் என்று கூறுகின்றான். அவனுடைய குழல் புரிசடை, அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கின்ற குழல். அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கா? கானாட்டு முள்ளூர் ஊரில் அப்படின்னா லக்ஷ்மி திருமகள் தான் செல்வத்திற்கே அதிபதி. அந்த திருமகள் விரும்பத்தக்க செல்வத்தை, அவளுக்கே ஆசை வருமா அவளுடைய செல்வத்தை பார்த்து, எங்கே எவ்வளோ செல்வம் வச்சுருக்காங்க அப்படின்னு விரும்பத்தக்க செல்வத்தை உடையவளாக இருக்கின்றார்.
இந்த ஊரிலே இருக்கின்ற செல்வ நிலையை பார்த்து திருமகளே ஆசை கொள்கிறாளாம். நினைச்சு பாருங்க, செல்வத்துக்கு அதிபதிக்கே அங்க இருக்கிற செல்வத்தை பார்த்தா ஆகா எவ்வளவு அருமையான செல்வம்னு தோன்றுகிற அளவு அந்த ஊரிலே செல்வங்கள் இருக்கின்றன. இவை தவிர அங்கே இருக்கின்ற அந்தணர்கள் என்ன செய்கின்றார்கள்னா முத்தி வளர்க்கின்றார்கள். தியாகம், கேள்விகள் என்ற அனைத்தையும் முறைப்படி வளர்த்து வேதங்கள் எல்லாம் ஓதி வாழ்கின்றார்கள். விதிப்படி வாழ்கின்ற அந்தணர்கள் அவர்கள் வாழுகின்ற மாளிகையும் இங்கே இருக்கு. அவர்கள் வாழுகின்ற மாளிகை செல்வங்கள் நிறைந்த செல்வந்தர்களின் மாளிகை. இது அனைத்தும் எங்க இருக்குன்னா வயல்களுக்கு நடுவில் இருக்கான். இந்த வயல்களுக்கு நடுவில் இருக்கின்ற இந்த மாளிகைகள் செல்வத்தையும் கல்வியையும் படி பிரதிபலித்துக் கொண்டு இதுல செல்வம் நிறைய இருக்கு, அதுல அருட்செல்வம் நிறைய இருக்கு. அந்தணர்கள் வாழ்கின்ற இடத்துல அவங்க வீடுகளை சுற்றி மாளிகைகளை சுற்றி இருக்கின்ற வயல்வெளி இருக்கே, இந்த வயல்வெளியில நிறைய செந்தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கான். நீர் வளம் நிறைந்த இடம். அந்த செந்தாமரை மலர்களை அருமை நிறம் கொண்ட எருமை மாடுகள் அப்படி மேல விழுந்து அப்படி மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி செழிப்பாக இருக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்திலே இருக்கின்ற சிவபரம்பொருளை வணங்குகின்ற பேற்றினை நான் பெற்றிருக்கின்றேன் என்று இந்த இரண்டாவது பாடலிலே கூறுகிறேன். ஒரு மேக முகிலாகி, மேகம்னாலும் முகில்னாலும் ஒன்றுதான், ஒரு பொருட்கள் மொழி அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே பொருளை கூறி இரண்டு சொற்களை கூறுவது. ஒரு மேக முகிலாகி ஒத்து விலகம் காணாய், பூர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் காணாய். ஒரு மேவு கடலாகி, பொருள் என்றால் அலை, அலைகள் நிறைந்த கடலாகி. ஒரு மேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய், புனைந்தவனை புண்ணியனை புது சடையினானை திருமேவு செல்வத்தார் தீ மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்தணர்கள் போது நகரெங்கும் கருமேவி செந்தாமரை மேயும் கழனி காநாட்டு முள்ளோடு கண்டு தொழுதேனே என்று இந்த இரண்டாவது பாடல் அந்த ஊரின் செழிப்பையும் அதிலே காணப்படுகின்ற திரு பொருட்செல்வம் அருட்செல்வம் இரண்டையும் பற்றிய விரிவான கருத்தினை கூறுகின்றோம். அதற்கு அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், மேலும் திரும்பவும் இறைவனுடைய பெருமை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கூறுகின்றார். அவர் கையில் என்ன வைத்திருக்கின்றார் என்றால், வலிமை பொருந்திய மூங்கிலை சூலத்தினை கையிலே கொண்டிருக்கின்றார். எல்லாருக்கும் இறைவன் அவன், மறைகளை தந்தவன் அவன், மறையின் பொருளானவன் அவன், 8 குணங்களை உடையவனாக இருக்கின்றார். என் குணத்தான் தலை வணங்கா தலை என்று கூறுவோம். அந்த என் குணங்களை இங்கே கூறி அந்த என் குணங்களை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் என்று கூறுகின்றான். இந்த 8 குணங்கள் என்று பார்த்தால், இறைவன் தன் வயத்தன் ஆதல், அதாவது அவன் யார் வசத்திலையும் இல்லை, அவன் தன் வயத்தன் ஆதல். அதற்கு அடுத்து தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், அது இயற்கையாகவே உணர்ந்து கொள்ளக்கூடியவன். நமக்கு யாருடைய உதவியாவது தேவை, தானாக உணர்ந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்திருந்தான், அழுக்கு மெய் தான் நமக்கு. ஆனால் இறைவன் அப்படி இல்லை, நம்மை மாதிரி கருமேனி கொண்டவன் இல்லை, அருளை வடிவால் திருமேனி உடையவன். அதனால தான் அவன் தூய உடம்பினன், இயற்கை உணர்வினன். அதற்கு அடுத்தது முற்றும் உணர்தல் அப்படிங்கிற தன்மை இறைவனுக்கு உண்டு. அந்த குணம் இறைவனுக்கு. என்னது சொன்னாலுமே நம்மால அதிலே ஒரு பாதியைத்தான் மனத்திலே கொள்ள முடியும். அந்த பாதியும் சில சமயம் சரியா புரிஞ்சுக்குவோம், சில சமயம் சரியா புரிஞ்சுக்கிட மாட்டோம் இல்லையா? அதனால நம்மை மாதிரி இல்லை இறைவன். இறைவன் முற்றும் உணர்ந்தவன். அடுத்து நாமெல்லாம் பிறவி மேல பிறவி எடுத்துதான் பாசங்களை விட்டு நீங்க முடியும். ஆனா அவன் இயல்பாகவே பாசங்களை விட்டு நீங்கி இருப்பவன். பாசங்கள் அவனுக்கு பிடிக்க முடியாது, நம்மை பிடிக்கும், அதுல இருந்து நாம கஷ்டப்பட்டு வெளியில வர்றோம். ஆனா இறைவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். அடுத்து நமக்கு இல்லாத ஒரு குணம் அருள் உடைமை. அந்த அருள் இறைவனுக்கு மட்டிலுமே உடையது. அதற்கு அடுத்து அவன் முடிவில் ஆற்றல் உடையவன். அவனுக்கு அலுப்போ சலிப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் எல்லா செயல்களையும் நம்மை மாதிரி உடம்பால் செய்வதில்லை, சந்தர்ப்ப மாத்திரையால் செய்தவன். முடிவில் ஆற்றல் உடையவன், வரம்பில் இன்பமுடையவன். நம்முடைய இன்பம் எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிவிடும்.
ஆனால் அவனுடைய இன்பம் புரியவில்லை. முடிவில் இன்பம் உடையவன் என்று அந்த 8 குணங்கள்: தன்வயற்பனாதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், அருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்று இறைவனை எண் குணக்கனாக நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார், நினைவுறுத்துகின்றார். அப்புறம் அவருடைய திருமுடியிலே இருக்கின்ற கொன்றை மலர் இருக்கே, அந்த கொன்றை மலர்ல சுரும்பு இனத்து வண்டுகள் எல்லாம் பறிப்பதுதான். வண்டுகள் வந்து ஆடுது அப்படின்னா அந்த கொன்றை மலர் வந்து இப்பதான் பறிக்கப்பட்டு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப இன்றளர்ந்த தன்மையோடு இருக்கு. அதனால அதுல வண்டுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. கொன்றை மாலை அணிந்திருக்கின்றான், தூய்மையான மதியினை விரை மதியினை சூடி இருக்கின்றான், சடையை உடையவனாக இருக்கின்றான், விடை மேல் வருபவனாக இருக்கின்றான். அவனை சோதி அப்படின்னு சொல்லுகின்றார். சும்மா சோதின்னு சொல்லல, சோதி எனும் சுடர் என்கின்றார். சோதி சுடர் 2 ஒண்ணுதானேங்க, எதுக்கு 2ஐயும் தண்ணி சேர்த்துக்கிறாரு அப்படின்னு கேட்டா, உலகத்திலே உள்ள சோதி எல்லாம் முன்னாலேயே இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். திரும்ப சிந்திப்பதிலே தவறில்லை. உலகத்திலே இருக்கின்ற சோதி எல்லாம் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் எரியும். இப்போ வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் இல்லைங்களேன், அந்த அகல் விளக்குல திரி இருக்கிற வரைக்கும் எரியும், அதுல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் அந்த அந்த சோதி அணைந்து விடும். ஏதாவது ஒன்றுதான் அதை பற்ற வைக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை தான் அது எரியும். ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் எல்லா சோதியும் எரியும். அந்த எதை பற்றி கொண்டிருக்கிறதோ அது இருக்கும் வரை எரியும். இறைவன் தருகின்ற மொழி இது மாதிரி அல்ல. அவன் எதை பற்றி கொண்டும் நமக்கு அதன் மூலம் நமக்கு வெளிச்சம் தரவில்லை. அவன் இயற்கையில் எல்லா வகையான வரம்பில் ஆற்றல் உடையவன் இல்லையா? அதனால அவன் சோதி. அதுக்கு எல்லா சோதியும் ஒரு நேரம் ரொம்ப பலியும் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கரையும் மங்கும், அப்படி அதை தூண்டி விடலாம், அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எந்த இதுவும் தேவையில்லாதவன், எப்பவும் ஒரே மாதிரி சுடராக ஒளிர்ந்து கொண்டிருப்பவன். எனவே அவன் அறம் சோதி, எல்லாவற்றிற்கும் மேலான ஜோதி என்று கூறுவார்கள். அங்கே இந்த ஊரை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னா, மருந்துகள் எல்லாம் வளர்ந்து விற்கிறான். எது மேல? தாமரை மலர்களுக்கு மேல. விரிந்த தாமரை மலர்கள் மேல அன்னம் இருக்க, அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவைகள்லாம் தாமரை மலர் மேல ஏறி விளையாடி, அப்படி ரொம்ப அழகான தோற்றங்கள், அழகான காட்சிகள்ல இங்கே இருக்கின்றது. இப்படி நீர்நிலைகள் இருக்க, இதுக்கு பக்கத்துல கரும்பு நிறைய வளர்ந்து கிடக்கு. கரும்பு தோட்டமா இருக்கு. இந்த கரும்பு தோட்டத்துக்கு அடுத்தாப்புல சென்னல் வளர்ந்து விற்கிறான். சும்மா அங்கேயும் இங்கேயுமா தென்னங்கரிசலாம் இல்லை, நெருங்கி சென்னல் நெருங்கி வளர்ந்திருக்கும். அப்படி நெருங்கி வளர்ந்திருக்கின்ற பழனிகள் வயல்கள் நிறைந்த மாநாட்டு உள்ளூரிலே இருக்கின்ற இறைவன் அவனை நோக்குவதற்கு நான் தவம் செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். 3வது பாடலை பார்ப்போம். இரும்பு உயர்ந்த மூளைய சுழற்சி நானை, இறையவனை மறையவனை என் குணத்தினானை, சுரும்பு உயர்ந்த கொன்றையொடு பூமதியம் சூடும் சடையானை, விடையாமை சோதியனும் சுடரை, அரும்புயர்ந்த அரவிந்தத்து அணி மலர்களேறி அன்னங்கள் விளையாடும் அகன்று உரையினர்க்கே அருகே கரும்புயர்ந்து பெரும் சென்னல் நெருங்கி விளை பழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு கொள்கின்றேன் என்று இந்த 3வது பாடல் நமக்கு அறிவிக்கின்றது. அடுத்து 4வது பாடலாக என்ன வருகின்றது என்றால், இங்கேயும் சில மலர்கள் இறைவன் அணிந்திருக்கின்றதை நமக்கு நினைவூட்டுகின்றார். பூளைப்பூ நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டதுதான். கொஞ்சம் தென் தமிழ்நாட்டில் போனோம்னா கண்ணுக்குள்ளே என்று கூறுவார்கள். கொஞ்சம் அங்கேயுமே இந்த பழக்கம் உண்டு, பூளைப்பூ என்று கூறுவார்கள். குட்டி 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 வெள்ளைப்பூவா இருக்கும் இல்லையா? பொங்கல் நேரத்தில், இப்போ எல்லாருக்குமே வந்துடும், பொங்கல் நேரத்தில் வாங்கி நம்ம வீடுகளில் கட்டுவோம் தெரியுமா அந்த பூ. அது இறைவனுக்கு, சிவபரம்பொருளுக்கு ரொம்ப உகந்த மலர் அப்படின்னு இங்கே ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. இப்போ பொங்கல்ல கூட சுவாமியை நினைச்சுதான் நாம சாமி கும்பிட்டுருக்கோம் இல்லையா? பூளைப்பூ, அந்த பூவினை அணிந்திருக்கின்றான், கொன்றையும் அணிந்திருக்கின்றான், நல்ல குழல் மாதிரியான சடையினை உடையவனாக இருக்கின்றான்.
புனலாகவும் அனலாகவும் பூதங்கள் 5ஆகவும் அவன் இருக்கின்றான். அது தவிர நாளை, இன்று, நேற்று அப்படின்னு காலத்தத்துவமாகவும் இருப்பது அவன்தான். ஆகாயமாக உடன் இருக்கின்றான். கரவெளி. ஏன் இந்த ஆகாயம்ங்கிற ஒற்றை சொல்லை கரவெளி என்று நம் உரையாசிரியர் கூறினார்னா, இதுக்கு அடுத்தாத்துல இதுக்கு முந்தின வரியில பூதங்கள் 5 சொல்லிட்டாரு. அப்போ ஏற்கனவே 5ன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு தனியா ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கேள்வி நமக்கு வரும் பார்த்தீங்களா? அதுக்காக அந்த ஐயத்தை நீக்குவதற்காக இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஆகாயம் என்ற சொல் கரவெளி என்ற வருகின்றது என்கின்றார். அது தவிர சூரியனாக இருப்பவன் அவர்தான், சந்திரனாக இருப்பவன் என்னுடைய பரம்தான் என்று கூறிட்டு அங்கின்ற செழிப்பினை பசுமையினை கூற வருகின்றார். காளைகள் நிறைந்த பசுமையான கமுக மரங்கள் அங்க வளர்ந்து நிறைய இருக்கு. அந்த கமுகம் மரங்கள் நிறைந்த சூழல்ல இளமையான தென்னங்கள்னு நிறைய வைக்கிறான். அந்த தென்னங்கள் கல் இருக்கு பார்த்தீங்களா? தென்னை மரத்துல வரக்கூடிய கல் அது மயக்கத்தை தரக்கூடியது. அந்த மயக்கத்தை தரக்கூடிய கல்ல வண்டுகள் இருக்க, இளம் வண்டுகள் அது போய் குடிச்சிட்டு அது அப்படியே தன்னமர்ந்த நிலையில அப்படியே ரீங்காரத்துட்டே இருக்கும். அது ஏதோ ரொம்ப இனிமையான பாட்டு மாதிரி இருக்கும். அதற்கு உடனே அங்க இருக்கின்ற மயில்கள் எல்லாம் நடனம் ஆடலாம். இப்படி ஒரு அழகான சூழல் உள்ள சோலைகள் நிறைந்த கானாட்டு உள்ளூரிலே இருக்கின்ற இறைவனை வணங்கும் அவப்பேறு எனக்கு கிட்டியது என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். பூளை புனை கொன்றையொடு குறிசடையினானை புனலாகி நலாகி பூதங்கள் 5ஆய் நாளை, இன்று, நெருநலாய். நெருநல் உளன் ஒருவன் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார் இல்லையா? அந்த நெருநல் நேற்று. நெருநலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்ற எம் பரனை காலை படு கமுகின் சூழல் இளம் தெங்கின் படு மதம்சை மதம் மயக்கம் மடு மதம்சை கொழும் தேரல் மது தேரல் வாய் மடுப்பு பருகி காளை வண்டு இளைய வண்டுகள் காளை வண்டு பாட மயில் ஆளும் வளர் சோலை கானாட்டு உள்ளூரில் கண்டு தொழுவேனே என்று 4வது பாடல் அமைகின்றது. அடுத்த 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அவர் அணிந்திருக்கின்ற அணிகலன்களை வரிசைப்படுத்துகின்றார். அவர் என்ன அணிந்திருக்கின்றார் என்றால், பாம்பினை தன்னுடைய அறையிலே கட்டியிருக்கின்றார். அந்த பாம்பு எப்படிப்பட்ட பாம்பா? சீரக்கூடிய பாம்பு, சீரிக்கிட்டே இருக்கக்கூடிய பாம்பு. அதனுடைய கண்கள் பசுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை வெள்ளை அரவு என்று கூறுகின்றார். ஏன்னா பாம்போட வயிற்று பகுதி அது எப்பவும் வெண்மையா இருக்கும் இல்லையா? அதனால அது வெள்ளையான அரவு அப்படின்னு கூறுகின்றார். அதை அந்த வெண்மையான அரவினை தன்னுடைய அறையிலே கட்டி இருப்பவர். தேவர்கள் இருக்கார்களே, தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் மணிமுடியிலே சூடிக்கொள்ளக்கூடிய மதித்துக் கொள்ளக்கூடிய மணி மாதிரி உள்ளவன் இறைவன். அவனுடைய விடை சிவந்தான கண்களை, கோபத்தினால் சிவந்த கண்களை உடையவன். அப்படி முறுக்க மலர்கள், சிவந்த மலர், அந்த முறுக்கு மலர்கள் அந்த மலர்களை ஒத்த மேனியை உடையவன் இறைவன். செம்மேனி அம்மான் இல்லையா? அந்த முறுக்க மலர்கள் மாதிரி சிவந்த மேனியினை உடையவன் அவன். இந்த உலகம் எல்லாவற்றையும் எல்லாம் அவனை சான்றாக வைத்து அவன்தான் அனைத்துக்கும் முன்னிலையாக நிற்கின்றான். நம்ம ஒரு விழா நடக்குதுன்னு வைங்க, தலைவர்னு ஒருத்தரை போட்டுருவாங்க, முன்னிலைன்னு ஒருத்தர். இந்த விழா நடப்பதற்கு அவர் சான்றாக அருகிருந்து அதை கவனிக்கிறார்னு இல்லையா? முன்னிலைன்னு போடுறோம் இல்லையா? அப்படி இந்த உலகம் அனைத்தும் இயங்குவதற்கு முன்னிலையாக இருப்பது இறைவன். முழு உலகமாக ஆனவரும் அவன்தான். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, திக்கு முதலான வேதங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கின்ற அந்தணர்கள் கேள்விகள் நடத்துகின்றார்கள். எங்க நடத்துகின்றார்கள் அப்படின்னா, 7 பிறப்பு, 7 பிறப்புகள் உண்டு இல்லையா? அந்த பிறப்புகள் எங்கெல்லாம் இருக்கும், பிறப்புடைய உயிர்கள் எங்கெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் அவர்கள் வேள்விகளை நடத்தி கொண்டே செல்கின்றார்கள். அப்படி வேள்விகளை நடத்தி கொண்டு அவர்கள் இருக்க அவங்களுக்கு நிறைய நிதியை வழங்குகின்ற நகர் அந்த ஊர். அது நீங்க வேள்விகள் நடத்திக்கிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான நிதிகளை தருகின்றோம்
அப்படின்னா அங்க இருக்கின்ற செல்வந்தர்கள் நம்முடைய செல்வம் எவ்வளவு இருந்ததுன்னா கொடுப்பதற்கு தயங்காமல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பது நமக்கு புலனாகின்றது. அடுத்து பனை மரங்கள், தென்னை மரங்கள் இதெல்லாம் இருக்கா. தென்னை என்ற சொல் இங்கே வருகிறது. கருப்பு பனம் கருப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பனம் கருப்புகளை உடைய பனை மரங்களும் தென்னை மரங்களும் நிறைந்த சோலை எங்க இருக்கு? நானாட்டு உள்ளூரை சுற்றி இருக்கு. இங்கிருக்கின்ற இறைவனை வணங்குவதற்கு நான் மதம் செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடல், செருக்கு வாய் பைங்கண் வெள் அரவு அறையினானை, தேவர்கள் சூளாமணியை, செங்கண் விடையானை, முருக்கு வாய் மலர் ஒக்கும் திருமேனி யானை, முன்னிலையாய் முழுதுகும் உலகமாய பெருமானை, இருக்கு வாய் அந்தணர்கள் எழுபிறப்புள் எங்கும் வேள்வி இருந்து இருநிதியம் வழங்கும் அகரெங்கும், கருக்கு வாய் பெண்ணையொடு தென்னை பனைமரம், பெண்ணையொடு தெங்கு தென்னை மரம், தெங்கு மலி சோலை ஆனாட்டு உள்ளூரில் கண்டு பொழுதேனே என்று இந்த 5வது பாடல் நமக்கு உணர்த்தி அமைகின்றது. அடுத்து 6வது பாடல் என்ன கூறுகிறது என்றால், இறைவன் தன்னுடைய கையிலே விடைக்கொடியை ஏந்தி இருக்கின்றார். அந்த விடைக்கொடி ஏந்தி இருப்பவன் அந்த கொடி ஆடும் இல்லையா, காற்றுக்கு ஏற்ப, அதனால அது ஒலி ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அந்த ஒலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நந்திக்குடியை உடையவன் இறைவன். விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன்தான். அந்த தேவர்கள் பெருமான் அவன். அடுத்தாக்க சொல்றாரு, திருப்பார்கடலிலே துயில் கொண்டிருக்கின்ற திருமாலும் சரி, வேதங்களை தந்த பிரம்மனும் சரி, அவங்க 2 பேரும் இறைவனுடைய 8 திருக்கால்களையும் திருமுடியையும் தேடி தேடி பார்த்து அவங்களால காணவே முடியல. அப்பேற்பட்டவன் அந்தலங்களை தருபவன் என்று அவனை கூறுகின்றார். அவன் தத்துவன் என்று இறைவனை தத்துவன் என்ற சொல்லை கூறி விளக்குகின்றார். இறைவனம் உயர்ந்த தன்மையை உடையவன். தத்துவம் என்றால் மெய்ப்பொருள். இறைவன் மெய்ப்பொருளானவன் என்று இறைவனை மெய்ப்பொருள் என்று நமக்கு அறிமுகம் செய்கின்றார். அங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் எப்படி நீராடுகின்றார்கள் என்றால், இந்த நதிக்கரையிலே கொள்ளிடத்திலே நீராடுகிறார்கள். அங்கே அவங்களுடைய உடைகள் எல்லாம் அவங்க குதித்து குடைந்து அப்படின்றாரு. அப்படி குடைந்து நீராடுவதன் காரணமாக அவர்களுடைய உடையெல்லாம் அவிழ்ந்து அப்படி என்ன சொல்ல, அந்த தண்ணீரே கலக்குது. அவங்க தலையில அணிந்திருக்கின்ற மலர்கள் எல்லாம் அப்படி அங்கேயும் இங்கேயுமா அலைக்கொண்டு அந்த இதையே கலக்கி குங்குமமா அந்த பகுதியில ஆய்ந்து போட்டுதான். அப்படி கொள்ளிடக்கரையில கடைசியர் என்று அந்த உழவு தொழில் செய்கின்ற மக்கள், அவர்கள் அங்கே இருக்கின்ற குவளை மலர்களை எல்லாம் வாரிக்கொண்டு அவற்றையெல்லாம் விலக்கி வருகின்றார்கள். அப்படி விலக்கி அந்த இடத்தை சரிதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த கடைசியர்கள் அந்த சூழ்ந்து வாழ்ந்து வருகின்ற நாட்டு உள்ளூர் இந்த கானாட்டு உள்ளூரிலே இருக்கின்ற இறைவனை சொல்வதற்கு நான் என்ன பதம் செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். 6வது பாடலை பார்ப்போம். இடை அம்மா ஒரு நிமிஷமா, இந்த செல்லம்மாங்கிறவங்க அன்மியூட் இருக்காங்களா? சரியா எனக்கு கேட்க மாட்டேங்குதுமா. நான் அந்த செல்லம்ங்கிற இதுல இருந்தா வரேன். இப்ப கேக்குதா? கேக்குதாமா? கேக்குதுமா, கேக்குதுமா. விடை அரவ குடியேற்றும்
இங்கே அரவம் என்ற சொல் பாம்பு என்ற பொருளிலே வருகின்றது. விடை அரவக் கொடியேந்தும் விண்ணவர் தம் கோணி வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் அடி இணையும் திருமுடியும் காண அரிதாய சங்கரனை தத்துவனை கையல் மடவார்கள் உடை அவிழ குழல் அவிழ போதை குடைந்து ஆட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கரைமேல் கடைகள் விடுவார் புகழைகளை வாரும் கழனி கானாட்டு உள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று கூறுகின்றார். இங்கே கொள்ளிடக்கரையில் அமைந்தது இந்த கோயில். அவங்க எப்படி நீராடுகிறார்களாம்? அவர்கள் உடை அவிழ்ந்து அப்படி உழல்கிறதாம். அவருடைய கூந்தலும் அப்படி அவங்க குடைந்து குடைந்து ஆடுவதன் வேகத்தின் காரணமாக உடையும் குழலும் அவிழ்ந்து அங்கேயும் இது பண்றது அலைந்து நீராடுவதன் காரணமாக குங்குமங்களை உந்தி வருகின்ற வெள்ளம் என்று கூறுகின்றார். இன்னும் ஒரு அழகான கற்பனை பாருங்களேன். அடுத்து 7வது பாடலிலே இறைவனின் பெருமையை திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இறைவன் எப்பேற்பட்ட பெருமை உடையவன் அப்படின்னா, அவன் அருமணி, எல்லாவற்றையும் விட சிறந்த மணி போன்றவன். முத்து, அது தவிர ஆனைந்து, அதாவது பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யத்தை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற, அதை அந்த பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்வதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவன் இறைவன். அமரர்கள் அனைவருக்கும் பெருமானவன். வேதங்களின் பொருளாக அமைந்திருப்பவனும் அவன்தான். இது தவிர எப்படிப்பட்டவன் என்றால் இனிமையானவன் என்பதற்கு விளக்கம் கூறுகின்றார். பாருங்கள், கரும்பு இருக்கே, இந்த கரும்பிலிருந்து வர்ற சாறு, இந்த சாறு தேன் மாதிரி இருக்கும். இது மாதிரி உள்ளவன் இறைவன். அந்த கரும்பு எப்படி இனிக்குமோ அதிலேயும் மிகவும் மிகுந்த இனிமையாக தேன் போல இனிப்பவன். தெரிந்து எடுத்த, அது நிறைய இருக்கு மணி, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மணி மாதிரி இருப்பவனும் இவன்தான். செம்பொன்னாக திகழ்வதும் அவன்தான். இங்கே இந்த கொள்ளிடம் இருக்கு, அது என்ன செய்யுதுன்னா மலையிலிருந்து பாய்ந்து வருது. அப்படி பாய்ந்து வரும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மணிகளை எல்லாம், ஒளி வீசுகின்ற மணிகளை எல்லாம் அடிச்சு அள்ளி பறக்கிட்டு அப்படி சுழித்து அடிச்சு தள்ளி கொண்டு வரலாம். அப்படி அலை வீசி கொண்டு வர்ற ஆறு, அதுல வரிசையாக வளையல்கள் அணிந்த பெண்கள், வளையல்கள் நிறைய அணிந்திருக்கிறார்கள் பெண்கள். அந்த பெண்கள் அனைவரும் குடைந்து குடைந்து ஆடுகின்றார்களாம். அப்படி குடைந்து ஆடுகின்ற கொள்ளிடத்தின் தரை மேல இருக்கின்ற மாநாட்டு உள்ளூர் திருக்கோயில், அந்த கரைகள்ல என்ன இருக்கா, நல்ல நீல நிறத்துல நீலவர்ப்ப மலர்கள் மலர்ந்திருக்கான். இங்க ஏற்கனவே வரிசையா எல்லா மணி முத்து மாணிக்கம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வராருல, இங்க நீலவர்ப்ப மலர்களையும் நீலம் என்ற விலை உயர்ந்த ஒரு கல்லாக கூறுகின்றார். இங்க நீலவர்ப்ப மலர் தான் மலர்ந்திருக்கு. ஏற்கனவே கொள்ளிடத்திலிருந்து கொள்ளிடம் வர்ற வழியில நிறைய விலை உயர்ந்த முத்துக்கள் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு வருதுன்னு சொன்னாரு. அதனால இந்த நீலவர்ப்ப மலர் கூட நீலம் அப்படிங்கிற விலை உயர்ந்த மணி மாதிரி அங்கே காணப்படுகின்றது என்று கூறுகின்றார். அருமணியை சுற்றினை ஆண் அஞ்சும் ஆடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கருந்தின் ஊரல் இருந்தேனை தெரிவறிய மாமணியை திகழ்தரு செம்பொன்னை உருமணிகள் கொழித்து இழிந்து சுழித்து இழியும் திரைவாய் கோல்வளையார் குடைந்து ஆடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற பழனி கானாட்டு உள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று இந்த 7வது பாடல் கூறுகின்றது. இதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவனின் அணிகலன்கள் என்று கூறுகின்றார். அவர் மார்பிலே முப்புரி நூல், வெண்மையான முப்புரி நூல் அணிந்திருக்கின்றார். அதோடு சேர்ந்து பாம்பும் இழைந்து காணப்படுகிறார். அந்த முப்புரி நூலோடு சேர்ந்து பாம்பும் இழைந்து காணப்படுகிறது. அவன்
அவனுடைய 8 தோள்களையும் வீசி ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன் எண்டோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்காள் கண்ணின்களும் அந்த 8 தோள்களையும் வீசி ஆடுகின்றதை இங்கே குறிப்பிடுகின்றார். அவருடைய காது, அதிலே குழைகள் காணப்படுகின்றன. திருக்காதிலே குழை இருக்கே, அதோட சேர்த்து பாம்பும் அந்த இதுல கொடிய பாம்பும், கோள் அரவம் கொடிய பாம்பு அதுவும் இசைந்து காணப்படுகின்றன. குழையோடு பாம்பும் சேர்ந்து காணப்படுகின்றதா. அவன் கோவணத்தை அடையாக அணிந்திருக்கின்றான். இளமையானவன், குளிர்ந்த சடை உடையவன். இங்கே இது இவ்வளவு நேரம் முதல்ல இறைவனை நமக்கு கூறிவிட்டார். அடுத்து அந்த ஊரின் பசுமையை கூறுகின்றார். ஒரு வயல் ரொம்ப நல்ல விளைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன, அங்கே செல்வம் தழைக்கும் அப்படிங்கிறதான பொருள் இல்லையா? அது பொருட்செல்வம் தழைக்கும். அப்படி தழைத்தலை செய்யக்கூடிய குளிர்ந்த நிறைந்த சென்னல் இங்க நிறைய வளர்ந்துருக்கான். அதுக்கு பக்கத்துல கரும்பு தோட்டம் இருக்கான். சென்னல் வளர்ந்துருக்கு. முதல்ல 2வது 3வது பாடலையோ அங்கேயே சொல்லுவார் இல்லையா, கரும்பு தோட்டம், அதுக்கு பக்கத்துல சென்னல் வளர்ந்துருக்கு, நெருங்கி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கிட்டார். இங்கே கரும்பு தோட்டத்தை எப்படி விளக்குகின்றார் என்றால், பெரிய பெரிய மணிகளை தரக்கூடிய கரும்பு, முத்து விளையும் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல ஒன்று கரும்பின் கணு. அந்த கரும்பின் கணு நல்ல செழிப்பாக வளர்ந்த கரும்பின் கணுக்களிலே முத்துக்கள் தோன்றும் என்று கூறுவார்கள். அதுவும் இங்க என்ன கிடைக்கிறான், சின்ன முத்தெல்லாம் கிடைக்கல, பெருசு பெரிய பெரிய முத்துக்கள்லாம் விளையக்கூடிய கரும்புகள். அப்படி நிறைய கரும்புகள் எல்லாம் சூழ்ந்து எரிசி காணப்படுகின்ற இடம். அதுக்கு பக்கத்துல அந்த அந்த கரும்பு கிடங்கு மாதிரி நிறைய வளர்ந்து கிடக்கு. அந்த அதுக்குள்ள வண்டுகள் எல்லாம் இருக்கே, அவையெல்லாம் தேனீக்கள் எல்லாம் தேன் கூடு கட்டினான். எங்க கரும்பு தோட்டத்துல ஒரு கரும்புக்கும் இன்னொரு கரும்புக்கும் இல்லை, ஏற்கனவே கரும்பு இருக்கு. அதுக்குள்ள இந்த தேன் கூட வேற கட்டி இது இந்த தேன் சேகரிச்சு வேற வைக்கலாம். அப்படிப்பட்ட செழிப்பான வயல்கள் சூழ்ந்த பண்ணைகள் நிறைந்த கானாட்டு நல்லூரில் இருக்கின்ற இறைவனை வணங்குகின்ற தவப்பேறு எனக்கு கிடைத்தது என்று மகிழ்ந்து கூறுகின்றார். இழை கழுவு வெண்ணூலும், இழை என்றால் இங்கே பாம்பு, இழை கழுவு வெண்ணூலும் மேவு திருமார்பின் ஈசன் எந்தோள்கள் வீசி எரியாட குழை கழுவு திருக்காதில் கோள் அரவம் அசைத்து கோவணம் கொள் குழகனை குளிர் சடையினானை தழை கழுவு கண்ணிறத்த சென்னல் அதன் அயலே தடம் தரளம் என தரளம் முத்து தடம் தரளம் மென் கரும்பின் தாழ் கிடங்கின் அருகே மழை கழுவி தேன் கொடுக்கும் பழனி சூழ் பழன கானாட்டு உள்ளூரில் கண்டு கொள்வேனே. பழனம் வயல் என்று இந்த 8வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 9வது பாடலிலே என்ன வருகின்றது என்றால், இறைவன் ஒளி வீசுகின்ற திரைச்சந்திரனை அப்படி வளைந்து இருக்கு. இங்க குனி என்றால் குனிந்திருத்தல், புண் போடுறதுன்னு நம்ம சொல்லுவாங்க, புண் பிறைன்னு வேறு சொல்லுவோம். அப்படி குனிந்தது மாதிரி வளைந்திருக்கின்ற பிறையை தந்த சடையிலே சூடியிருக்கின்றான் எம்பெருமான். அவன் காதிலே குண்டலத்தை அணிந்திருக்கின்றான். அவனுடைய திருக்குடியிலே திருச்சடையிலே மலர்கள் இருப்பதால் அங்கே நிறைய இனங்கள் பாடுகின்றன. தவிர இந்த சடைய அழகான ஒரு சொற்றொடர் சொல்லி விளக்குகின்றார். மணி உதிரும் சடையார். அது யோசிப்பார்களேன், சடைமுடி பனி ஊத்துதுதான். வெங்கையாலை கொண்டிருக்காங்க இல்லையா, அப்போ நிறைய நீர் கூடி விளக்கான செய்யும். அதனால பனி உத்திரும் சடையான் என்று கூறுகின்றார். பாலின் போன்ற வெண்மையான திருநீற்றினை அணிந்திருக்கின்றான். பல உருவம், இந்த உலகத்தில் இருக்க எல்லா உருவங்கள் தானாகவே இருப்பவன் அவன். பல பல வேடமாகும் அவன் அப்படின்னு சொன்னாலே அதை அந்த இதை நினைவூட்டுகின்றவன். பல உருவங்களும் தன்னுடைய உருவமாகவே கொண்டிருப்பவன் இறைவன். அவன் அங்கே இருக்கின்ற பெண்களின் மொழி இருக்கே, அது ரொம்ப தூய்மையான மொழியா. ஏன் தூய்மையான மொழி அப்படின்னா, அவங்க கோபம் கொண்டு பேசினா கூட
பதிற்று பத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு வந்து இங்க சொல்றாரு உரையாசிரியர். துணி இணைய தூய மொழி என்று கூறுகின்ற இடத்து அது எப்படி துணி இணைய அப்படின்னு கேட்டா, அங்க ஊடல் கொண்ட நேரத்துல கூட, அது கோபமாக சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல கூட நல்ல மொழியத்தான் பேசுவாங்களாம். ஊடினும் இனிய கூறும் அப்படின்னு பதிற்றுப்பத்துல கூறப்பட்டது. அதே மாதிரி இங்க பெண்கள் எல்லாம் இனிமையான மொழி, துணி என்றால் உடல், கோபம் கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் கூட அவங்களுடைய மொழி இனிமையான மொழியாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார். அப்படி இனிமையான மொழியை பேசுகின்ற பெண்கள், அவங்களுடைய கண்கள் மாதிரி இருக்கின்ற நீலோற்பவ மலர்கள் இங்கே அந்த ஆற்றின் அருகே கிடக்கின்றன. அதுக்கு பக்கத்துல வாழைத்தோப்பு இருக்கு. என்ன மாதிரியான வாழைத்தோப்பு? செழிப்பான பழங்களை தரக்கூடிய கதலி வனம், வாழை வனம் இருக்கு. அதை தழுவி சோலைகள் இருக்கின்றன. அந்த சோலைகள் நிறைந்த கானாட்டு முள்ளூரில் இருக்கின்ற இறைவனை நான் கண்டு வணங்குகின்ற பேறு பெற்றேனே என்று கூறுகின்றார். புனி இனிய கதிர் மதியம் சூடு சடையானை குண்டலம் சேர் காது அவனை பண்டினங்கள் பாட பனி உதிரும் சடையானை பால் வெண்ணீற்றானை பல உருவும் தன்னுருவேயாய பெருமானை துணி இனிய தூய மொழி தொண்டை வாய் நல்லார் தூ நீலம் கண்வளரும் சூழ் கிடங்கின் அருகே பனி இனிய கதலிவனம் தழுவு பொழில் சோலை கானாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று 9வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 10வது பாடலிலே இந்த பதிகத்திலே 11 பாடல்கள். 10வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் உமையம்மையை தனக்கு ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றான். அவன் உமையம்மையார் பொன் போன்று ஒளிரக்கூடிய மலைக்கு அரசன், மலையத்துவசன். அவனுடைய பெண்ணாகிய அம்மை மலைமகள், அவளை தன்னுடைய உருவத்திலே ஒரு பாகமாக சேர்த்து கொண்டவன் இறைவன். அதே மாதிரி என்னுடைய வினைகள் என்னை எங்க கொண்டு சேர்த்திருக்கோம்? இறைவன் அருளாவிட்டால் வெப்பமான புதுமையான நரகத்துல கொண்டு சேர்த்திருக்கோம். ஆனா அப்படி அந்த நரகத்துல போய் நான் விழுந்தாம இருக்கிற வண்ணம் இறைவன் எனக்கு என்ன செய்திருக்கான்? இதுதான் மெய்நெறி, இதுதான் மெய்ஞானம்னு காட்டி விட்டான். அப்படி காட்டியதுனால இந்த நரகத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். சரி, இந்த நரகத்திலிருந்து நான் தப்புவதற்கு காரணமாக எனக்கு ஞானத்தை தந்தவன் இறைவன். அவன் வேதங்களுக்கெல்லாம் முதலானவன். அப்புறம் இந்த நாரை இருக்கேன், அந்த இதுவரைக்கும் இறைவனை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் கானாட்டு உள்ளூரின் அருமையை பெறணும் இல்லையா? அது எப்படின்னா, நாரைகள் நல்ல இறகுகள் நிறைந்த நாரை, குருகு, அதுவும் ஒரு வகை நாரை தான். குருகு இதெல்லாம் பறந்து சத்தம் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி அவையெல்லாம் பறந்து கொண்டு இருக்க அந்த கீழே துறை ஆற்றங்கரை இல்லையா, அதுல பெண்டை மீன்கள், கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுது. அப்புறம் ஏன் கொக்கு குருகு எல்லாம் பாயாது, எல்லாம் பறந்து தானே இருக்கும் மீனை பிடிக்கிறதுக்காக. அப்புறம் தாமரை மலருடைய வாயில வண்டுகள் எல்லாம் நல்ல இசை அமைத்து பாடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சிறந்த வயல்கள் சூழ்ந்த கானாட்டு முள்ளூரில் இருக்கும் இறைவனை வணங்குகின்ற பேரு எனக்கு கிட்டியது என்று மகிழ்கின்றார். தேவி அம் பொன் மலைக்கோமான், அழகிய பொன் போன்ற மலைக்கு கோமானாகிய மலையத்துவன் அவனுடைய பாவம். தேவி அம் பொன் மலை கோமான் தன் பாவையாக தனது உருவம் ஒரு பாகம் சேர்த்துவித்த பெருமான். வேவிய வெண் நகரத்தில் அழுந்தாமை நமக்கு மெய் நெறியை தான் காட்டும் வேத முதலானை. தூவிய வாய் நாரையொடு குறுகு பாய்ந்து ஆர்ப்ப துறை கெண்டை விழுந்து கயல் துள்ளி விளையாடும் காவிவாய் வண்டு பல பண் செய்யும் கழனி கானாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே என்று இந்த 10வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 11வது பாடல் இதுதான் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைகின்றது. இங்கே இறைவன்
எப்படி இருக்கின்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த இறைவன் கடலால் சூழப்பட்ட இலங்கையின் அரசனாகிய ராவணன், அவனை செற்றவன், அவனுடைய செருக்கை அழித்தவன். அவனுடைய மரக்கருணை விளக்கப்பட்டது. அடுத்து இறைவன் தன்னுடைய செஞ்சடை மேலே மதியத்தை சூடியிருக்கின்றான். அது அவனுடைய மரக்கருணையை காட்டுகின்றது. இப்படி 2 வகையாக கருணையையும் கொண்ட இறைவன் எங்க எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு பார்த்தா, 2 கரையிலையும் புனல், அப்படியே ஆறு தழுவி கொள்ளிடத்தின் கரை மேல் கானாட்டு முள்ளூரில் கண்டு கடல் தொழுது. கானாட்டு முள்ளூர்ல அவனை கண்டு அவனுடைய கடலினை தொழுது. யார் தொழுதா? துறையினார் மதையானை நாவல் ஆரூரன். சொன்னது யாரு அப்படின்னா, மதையானை நிறைந்த காவலூர் ஆரூரன் இருக்கிறாங்க. நான் பாடிய உரிமையால், இறைவனோடு நான் கொண்ட உரிமையால் உரை செய்த, அவன் மேல் கொண்ட உரிமையோடு இந்த உரையை நான் செய்திருக்கின்றேன். பொன்தமிழ்கள் வல்லார், இந்த அருமையான பாடல்களை கூற வல்லவர்கள். வரையினார் வாக்கை ஞாலம் ஆண்டவர்க்கும், வரையறை, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லைகளை வகுத்து இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசர்களுக்கு எல்லாம் ஞாலம் ஆண்டவர்க்கும், ஆண்டவர் இங்கே ஆளுகின்ற அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பார். யாரு? இந்த 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள். இங்குள்ள இந்த உலகத்திலே உள்ள அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பார். அதுக்கப்புறம் நாம் போய், இது இந்த பிறவில, அப்புறம் அம்மை, அதில் இன்னைக்கு சொல்லியாச்சு, அப்புறம் அம்மை, அதுக்கு என்ன சொல்றாரு? தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பவர் அவர் தாமே. இந்த உலகத்துல இருக்கும்போது உலகத்திலே இருக்கின்ற அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பார். உலகத்தை விட்டு போய் அங்க போக விட்டு அங்கே இருக்கின்ற வானுலகத்திற்கும் மாணவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பார்கள் என்று அதிக பலன் சொல்லுகின்றது இந்த பாடல். துறையினார் கடல் சூழ்ந்த தென்னிலங்கை கோனை செற்றவனை சென்றடை மேல் மதியினானை கரையினார் கழுகு கொள்ளிடத்தின் கரைமேல் கானாட்டு உள்ளூரில் கண்டு கடல் தொழுது இடையினார் மதையானை நாவல் ஆரூரன் உரிமையால் உரை செய்த பொன்தமிழ்கள் வல்லார் வரையினார் வகை ஞாலம் ஆண்டர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பவர் தாமே என்று கூறி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார். அருள் நிறை பதஞ்சலிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் நிறை கோல்வளை அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஊதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீள் புவி வாழிய கோவில் சைவ புறமிக வாழிய. நன்றி. திருச்சிற்றம்பலம்.